காவியம் பாடவா காதலே. அம்மா 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 அப்பா வந்துட்டாங்க. என்ன வந்துட்டீங்களானே? என்னால நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்களானே? தங்கச்சி அழாதம்மா. நீ அழக்கூடாதுன்னு தான் அண்ணன் உனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கேன். நீ என்னைய நினைச்சு அழுதா என்னமா அர்த்தம்? அழாதம்மா தங்கச்சி. எப்படினே அழாம இருக்க முடியும்? என்னாலதானே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? இல்லம்மா தங்கச்சி, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. நீ அழுறத பார்க்கும் போதுதான் இந்த அண்ணனுக்கு கஷ்டமா இருக்குமா. சரிட்டு பாப்பாப்பா, என்னாச்சு சரிட்டு பாப்பாப்பா? அந்த பொம்பளை உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னு சொன்னாவ. போலீஸ் கடவி என்ன சொன்னாவ? உங்களை உடனே விட்டுட்டாவளோ? அம்மா அப்பாவே ஜாமீன்ல தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். அத்தை தான் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அட்டை அட்டை அவெல்லாம் ஒரு அட்டை. என்னைக்கு அந்த முட்டை கண்ணி காலத்துல தாலி கட்டினியா அன்னைக்கு பிடிச்ச கேடு நம்ம வீட்டுக்கு. அவ மட்டும் இந்த வீட்டுக்கு வரலன்னா ஒரு பிரச்சனையும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என் புருஷன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாவ. சம்மந்தி வீடுன்னு பாக்கையில அவைய பிள்ளை நல்லபடியா அங்க வாழணுமேனு நினைக்கல. சரிம்மா அதை விடுங்க. அது அப்பா வந்துட்டாங்கல்ல. அந்த பொம்பளை கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டாக்கோ? இல்லம்மா அவங்க வாபஸ் எல்லாம் வாங்கல. அப்பாவே ஜாமீன்ல தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அப்ப மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளாதுன்னு என்ன நிச்சயம்? அந்த பொம்பளை சரி கிடையாது சரட்டு பாபு. அம்மா பொறுமையா இருங்க, அப்புறமா பேசலாம். சித்தி நான் சரோஜா கூட்டிட்டு கிளம்புறேன். சரோஜா எங்க இருக்கா? ஆனந்த் உள்ளதான்ப்பா இருக்கா. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, உங்க வீட்டுல தேடுவாவில்ல. ஆமா சித்தி, எங்க அண்ணன் போனுக்கு மேல போன் போட்டுட்டே இருக்கான். அதனால நான் சரோ கூட்டிட்டு கிளம்புறேன். ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு போங்கப்பா. சரட்டு பாபு ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துறியா? வேண்டாம் சித்தி, போற வழியில நாங்க சாப்பிட்டுட்டு போறோம். நீங்களே மன கஷ்டத்துல இருக்கியே, இப்ப எதுக்கு இதெல்லாம்? நான் சரோம் பிள்ளையும் கூட்டிட்டு கிளம்புறேன். சரிப்பா, அவளையும் பிள்ளையும் நல்லா பாத்துக்க. என்ன என்னமே இந்த மாதிரிலாம் செய்யாதனே. அவ என்ன பண்ணிட்டாவ பாத்தியா? அவர் அப்பவே சொல்லுவாரு ராசாத்தியாக சரி கிடையாதுன்னு. இப்பதான் தெரியுது அவ எப்படிப்பட்டவியன்னு. இனி இந்த மாதிரிலாம் செய்யாதனே. தங்கச்சி உன் புருஷன் கூட நீ நல்லபடியா வாழணுமா. அதுக்காக நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் இல்ல ஜெயிலுக்கு கூட போவேன். வேண்டானே, உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நானும் அவரை எப்படி சந்தோஷமா வாழ்வோம்? நீ நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். இனி இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கனே. சரிம்மா அழாத. ஏமா 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 வாங்க வாங்க வாங்க. பாலை இவ்வளவு நேரமா காய்ச்சாவே. நேத்து விடிஞ்சால போனியே, இன்னைக்கு விடிஞ்சால வந்திருக்கியே. ஒரு நாள் முழுக்கிய பாலை போட்டு காய்ச்சிட்டு கிடந்தாவே. ஏமா பால் காய்ப்பு வீட்டுல ஒரே பிரச்சனைமா. அதான் நேத்து கிளம்பி வர முடியல, அங்கேயே தங்கிட்டு இன்னைக்கு வந்தோம். வீடுனா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அத அவியவிய குடும்பத்துல உள்ளவிய தான் சரி பண்ணிக்கிடணும். நீங்களும் இந்த பிரச்சனையை சரி பண்ணதுக்கு என்ன இருக்கு? ஏமா எல்லா பிரச்சனைக்கும் ராசத்தியத்துதாம்மா காரணம். அவன் என்ன செஞ்சா? அவன் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக தான் வீடு வாங்கி கொடுத்திருக்காங்க அந்த மீனாவோட அண்ணே. இதுல ராசாத்தி என்ன பிரச்சனைக்கு வந்துட்டா? சும்மா ஒருத்தரே பிடிச்சு நோண்ட கூடாது ஆனந்தி. ஏமா அவியதான் சரோஜா மாமா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காவ. குடுக்கதானே செய்யணும். அவிய பேர்ல மட்டும் கொடுத்தா போதுமா? எல்லார் பேர்லயும் குடுக்கதான் செய்யணும். அவன் வாழ்க்கையை பறிக்கிறதுக்காக தானே திட்டம் போட்டு இந்த சதி வேலை நடக்குது. அதனால அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கதான் செய்வா. ஏமா தெரியாம பேசுறாங்க, அதுக்கு இல்ல. மாமாவை மீனா சுத்தி கூட வந்து தங்க சொல்லியிருக்காவ. அவிய வரல. அதனால சரோஜோட மாமா அருவாளை தூக்கிட்டு வெட்டேக்கு போயிட்டாவ. அதனால கோவத்துல ராசாத்தியத்தை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாவ. போலீஸ்காரங்க சரோஜா மாமா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாவ. அங்க ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுமா. நானும் சரத் பாவம் தான் போய் வக்கீல பிடிச்சிட்டு போய் அவரை கூட்டிட்டு வந்தோம். நீ எதுக்கு போற ஆனந்த்? உனக்கு என்ன தலையெழுத்தா? அவிய ராசாத்தி வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக சதி பண்ணிட்டு இருக்காவ. நீ அந்த வீட்டு பாதுகாப்புக்கு போனதே தப்பு. இதுல அவியல்களுக்கு உதவி செஞ்ச போல்க. நீ எதுக்கு அங்க போய் உதவி செய்யணும் ஆனந்த்? உனக்கு உங்க அத்தை முக்கியமா இல்ல அந்த குடும்பம் முக்கியமா? ஏமா எனக்கு அத்தை தாம்மா முக்கியம். ஆனா அந்த வீட்டுல இருக்கும்போது வேற அவியலுக்கு உதவி செய்யாம எப்படி இருக்க முடியும்? அந்த மீனா சித்தியும் பாவம் தாமா. அவிய நல்ல வீதான், ஒன்னா கூட இருந்திருக்கலாம் எல்லாரும். ராசாத்தியத்தை தான் அந்த வீட்டை போய் பிடிச்சிக்கிட்டு நீ இருக்க கூடாதுன்னு இருக்காவ. அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு. பிரச்சனை பண்ணாம ஒரே வீட்டுல இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இப்போ ரெண்டாவது வீடும் வாங்கி கொடுத்துக்க மாட்டாங்க மாமா. இது பண்ண பிரச்சனைனால்தான் எதிர்த்தாப்புலயே ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கும் ராசாத்தியத்தையும் ஒரு காரணமா. நீ என்ன பாத்துக்கிட்டே எதிர்த்தால உட்காந்துட்டு ஒரே சண்டை போட்டு மண்டையை உடைக்கதான் போறாவ. அவிய சண்டை போட்டு மண்டை உடைக்காம கொண்டை உடைக்காம அதெல்லாம் நமக்கு தேவையில்ல ஆனந்த். நீ இவ்வளவு நேரம் போய் இருந்ததுதான் தப்பு. ராசாத்தி நம்மள என்ன
ஏமா இந்த பக்கம் பார்த்தா சரோட சொந்தம், அந்த பக்கம் பார்த்தா அப்பாவோட சொந்தம். என்னது அப்பாவோட சொந்தமா? அப்ப அது நம்ம சொந்தம் இல்லையா? உங்க அத்தையை பிரிச்சு வைக்கறியா ஆனந்தி? அது என்ன உங்க அப்பாவுக்கு சொந்தம்? ராசாத்தி நமக்கு சொந்தம் சொன்னா என்ன ஆயிரது? ஓ பொண்டாட்டி இப்படி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாளோ? ஏமா எதுக்குமா இதுல சரோ இழுக்கா நீ? சரோ சொல்லிட்டு இருந்தா பேசன்னு எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்பாவோட சொந்தம்னு தான் சொன்ன, இதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு ஆனந்தி, அது உன் பொண்டாட்டி வழி சொந்தம். ஆனா இது நம்ம சொந்தம். அப்படி சொல்லி பழகு. அப்பாவுக்கு சொந்தமா அப்பாவுக்கு. எத்தே என் புருஷன் சரியாதான் பேசியவன், நீங்க தான் பிரிச்சு பிரிச்சு பேசுறிய. இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்காங்க நல்லா இல்ல. அப்ப இப்படி சொல்லுவோமா? அது உங்களுக்கு சொந்தம், இது எங்களுக்கு சொந்தமே. ஏமா எதுக்குமா இப்ப அந்த பிரச்சனை? ஓ பொண்டாட்டி தான் வம்புக்கு இழுக்க ஆனந்தி. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லி தெளிவா கேட்டுக்க. அது எல்லாம் இது எல்லாம் வந்தா நீ ராசாத்தி பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா இதுதான் உனக்கு உரிமையான சொந்தம். ஓ பொண்டாட்டி என்ன வேணாலும் போய் நின்னுட்டு போட்டா அது நமக்கு தேவை கிடையாது. ஆனா நீ ராசாத்தி பக்கம் தான் நிக்கணும் ஆனந்தி. அருவாளை தூக்கிட்டு வெட்ட போயிருக்காரு, நீ அவருக்கு சப்போர்ட்டுக்கு போயிருக்க என்ன? அப்போ நீங்க வந்துட்டியே, மறுபடியும் அருவாளை தூக்கிட்டு வெட்ட போனா என்ன பண்ண? ஏமா போலீஸ்ல கண்டிச்சுதான் அனுப்பியிருக்காவ. இனி அப்படிலாம் போக மாட்டாரு. போயிட்டாரு, மறுபடியும் வெட்டி போட்டுட்டாருன்னு வச்சுக்க. நீ அப்பயும் பொண்டாட்டி வழி குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு போவியோ? ஏமா எப்படிமா அப்படி போவேன்? அந்த வீட்டுல இருந்ததுனால இன்னைக்கு நான் போனேன். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் நான் என்ன அங்க போய் பாத்துக்கிட்டே இருக்க போறேன்? நீ தானே அவனை கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுருக்க இப்போ. இனி பிரச்சனைகள் வரதானே செய்யும் ஆனந்தி. வந்தாலும் இனி நான் போக மாட்டேம்மா. அவர் வெட்ட போகும்போது நீ பக்கத்துல தான் நின்னியா? ஏமா நானும் சரத்து போகல, தடுக்கிறதுக்கு போனோம். உங்க அத்தை கிட்ட பேசுனியா? இல்லம்மா கிட்ட எதுவும் பேசல, அவரை கூட்டிட்டு வந்துட்டேன். சரிதான், விளங்குன மாதிரிதான். முழுசா பொண்டாட்டி வழி சொந்தத்துக்கு கோடி பிடிச்சிட்டு நின்றுக்க ஆனந்தி. அப்படிலாம் இல்லம்மா, பிரச்சனை வந்துச்சுன்னா தடுக்கிறதுக்கு தான் போனேன். ஓ அத்தை பார்த்து என்னாச்சுதான் நாலு வார்த்தை கேட்க முடியாத உன்னையால. எதுத்த வீடுன்னா நீ அங்க போயே இருந்திருக்க. அத்தை பார்த்து என்னாச்சுதான் ஒரு வார்த்தை கேட்க முடியாது. ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியல உன்னால. அவன் என்ன நினைச்சிருப்பான் நம்மளால? எதுக்கு ஆனந்தி இப்படி செஞ்சா? ஏமா அத்தையும் என்கிட்ட பேசவே இல்ல. நாங்க சரத்து பாபா அப்பாவை கூட்டிட்டு வந்த உடனே அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாவ. அதுக்கப்புறம் அத்தையை பார்க்கவும் முடியல. நல்லா இருக்கு உன் கதை. அவன் வந்து உன்கிட்ட பேசுவாளோ? நீ தானே அங்க இருந்தவன் போய் ஆறுதல் சொல்லியிருக்கணும். அப்போ உனக்கு உங்க அத்தையை விட உன் பொண்டாட்டி வழி சொந்தம் தான் முக்கியமா போச்சு என்ன? ஏமா இல்லம்மா நான் பேசுறத நினைச்சுட்டு இருந்தேன். அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அங்கங்க அலைஞ்சிட்டு இருந்தவ, நாங்களும் அது மாதிரி அலைஞ்சிட்டு இருந்த வேற எப்படி பேசுறது? அதான் ஒண்ணுமே புரியல. காலையில கிளம்பி இங்க வந்துட்டேன். சாப்பிட கூட இல்ல. சாப்பாடு இருந்தா எடுத்து வைங்க, சாப்பிடட்டும். நீ இன்னைக்கு வருவியா வரமாட்டியாங்கிறதே தெரியாம எப்படி உனக்கு சேர்த்து செய்வான்? சொல்லிட்டாங்க வந்திருக்கானா இல்ல சொல்லிட்டாங்க தங்கி இருக்கானா? ஒண்ணும் கிடையாது. ஏமா அண்ணன்ட்டு சொன்னேமா வாரேன்னு, அவன் சொல்லலையா? உங்க அண்ணன் தோட்டத்துக்கு போயிட்டான். யாரும் என்கிட்ட எதுவும் சொல்ல இல்ல. செஞ்சதெல்லாம் நாங்களே சாப்பிட்டாச்சு. நான் நிக்காதன்னு கோமரி. இவள போய் சமைச்சு எடுத்துட்டு வர சொல்ல ஆனந்தி. கோமரி என்ன காசு கொடுத்து நின்னுட்டு இருக்கா? பேரனே என் கையில தந்துட்டு போய் சமையல் ஆக்கு போ. எத்தே நானே பசியில இருக்க, என்னால சமைக்க முடியாது. ஆனந்த் நீங்க போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க நம்மளுக்கு. பாத்தி ஆனந்தி, ஹோட்டலுக்கு போணுமா? ஹோட்டலுக்கு இவளெல்லாம் வீட்டுல வேலை பார்க்க விட்டா ஒரு நாள் சோறு திங்க முடியாது ஒழுங்கா. இப்படி ஹோட்டலுக்கு தான் ஓட வேண்டியிருக்கும். அப்புறம் இவளை நம்பி அவன் சொந்தக்காரவி வீட்டுக்கு போனாலும் சாப்பாடு கிடைச்சிடாது. பச்சை பிள்ளைய வச்சிருக்கா, உங்களை அப்படியே அனுப்பி விட்டுருக்காங்க பாத்தியா? இதுதான் பெரிய பொல்லாத குடும்பம். இங்க பாருங்க தே, எங்க அத்தை வீட்லயே ரொம்ப கஷ்டத்துல இருந்தாவ. அந்த கஷ்டத்துல எங்களுக்கு சோறு போடுங்க கஞ்சி போடுங்கன்னு கேட்க முடியுமா? ஏமா அவங்க சாப்பிட்டு போங்கன்னு சொன்னவ, நான் தான் வேண்டான்னு கூட்டிட்டு வந்தேன். ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லா சாப்பிட கட்டுங்க அந்த குடும்பத்துக்கு. எனக்கு இதெல்லாம் சரிபட்டு வரான்னு தோணையில. இனி அந்த குடும்பத்துக்கு நீ போய் பாரு, அப்புறம் பாத்துக்கிட்டே ஆனந்தி. ஆனந்த் இதுக்குதான் வர வழியிலே நம்ம சாப்பிட்டுட்டு போலான்னு சொன்னேன். நீங்க தான் வீட்டுல சாப்பாடு இருக்கோன்னு கூட்டிட்டு வந்தீங்க. பாத்தியில அவியில நம்மள நினைக்கவே இல்ல, அவியிலே சாப்பிட்டுட்டாவலாம். போங்க போய் ஹோட்டல்ல வாங்கிட்டு வாங்க. சரி சார், கொஞ்ச நேரம் உட்காரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி ஆனந்த். ஹலோ மம்மி, அங்க என்னாச்சு மம்மி? டாடி வந்தாங்களா இல்லையா? பிரியங்கா உங்க அப்பா இங்க இல்லனே நான் போய் கூப்பிடுறதுக்கு போனேன்ல. என்கிட்ட உங்க அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டாவே. அது மட்டும் இல்ல உன் மாமனார் இருக்காரு பாரு, அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் பாத்துல வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாவம்மா. இந்த மாதிரி உன் மாமனார் மிரட்டினதுனால தான் அங்க போனேன், இல்லைன்னா போயிருக்க மாட்டேன்னு சொன்னாவே. சரி நீ வீட்லயே இருங்க அப்படின்னு சொல்லி
விட்டீங்க? நான் சும்மா விடுவேனா? உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு உங்க அப்பாவை கூட்டிட்டு போய் ஒரு பேர்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தாச்சு. போலீஸ் வந்து அவரை தூக்கிட்டு போயிட்டாவ. என்ன சொல்றீங்க மம்மி, நிஜமாவா? ஆமா பிரியங்கா, எவ்வளவு தைரியம் இருந்தா இனி அருவாளை தூக்கிட்டு வெட்ட வந்திருப்பாரு. அதுவும் ஒரு சம்மந்தின்னு பார்க்காம. அதான் கோவத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டேன். இப்ப தெரியும் நான் யாருன்னு. அவரை நீ சம்மந்தியா மதிச்சாதானே நான் அவரை சம்மந்தியா மதிக்க முடியும். அவர் தங்கச்சி 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 வாழ்க்கைன்னு பாக்காரு. அப்போ நானும் என் வாழ்க்கையை தானே பார்க்க முடியும். அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என்ன ஆனாலும் ஆயிட்டு போட்டோன்னு. இப்ப அவரு